ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி ஈஸியான முறையில் சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே 7-8 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொன்னிறம் ஆனதையும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடுங்க. நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா 3 பச்சை மிளகாயை கீறி உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதையும் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இடித்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடும்போது வெறுமனே அது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வெங்காயத்து கூட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா. அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா தான் சேமியாவுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 பாக்கெட் சேமியாவுக்கு 1 சொம்பு தண்ணி. நான் 1.5 பாக்கெட் சேர்த்துருக்கேன், அதனால் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேமியாவை கொட்டிடலாம் உள்ள. இப்போது சேமியாவை கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமியா நல்லா தண்ணியில் அமுங்கி நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு. நம்மளுக்கு இப்போ சுவையான, உதிரியான, ஈஸியான சேமியா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.